சிவனும் ஹரியும் ஒன்று என்பதை உணர்த்தும் மகா அற்புதமான நிகழ்வுதான் சங்காபிஷேகம். விஷ்ணுவின் அம்சமான சங்கில் கங்கை நீரை நிரப்பி ஆதி லிங்கேஸ்வரருக்கு ஏன் அபிஷேகம் செய்யப்படுகிறது? உங்கள் வாழ்வின் தீராத தோஷங்களை நீக்கும் இந்த தெய்வீக ரகசியத்தை முழுமையாக தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள். அண்டமெல்லாம் ஆளும் அழகிய சிவனே, ஆதி அந்தமில்லா ஆனந்த நடனே, உன் நாமம் சொன்னாலே போதும் வாழ்விலே மங்காத இன்பம் ஓடி வந்து சேரும். சக்தியில் வாழ்க நீலகண்டம் கொண்டே எங்கள் ஈசா, நம சிவாய மந்திரம் கேட்குது தீசா. உடுக்கை ஒலிக்கும் உன் கையினில் நானும், நகை செய்யும் உன் முகமே வானம், சக்தி உன்னோடு சரிபாதியாக சங்கமமாகும் அன்பே இங்கு யோக. வேள்விகள் வேண்டாம், விரதமும் வேண்டாம், உள்ளம் ஒன்றே உன் இருப்பிடமாகும். சம்போ மகாதேவா ஹரஹர. எல்லாமான ஈசனே, காலத்தின் தேவனை கைலாயநாதனே, தீராத துயரம் தீர்க்கும் ஜோதியே, சத்தியமும் நீயே நித்தியமும் நீயே, அண்டம் அனைத்தும் உன்னாடல், உன் கைத்தலத்தில் பூமி உன்னாடல், பிரம்மா விஷ்ணு போற்றிடும் மூலமே விண்மதியாய் वर्णमूर्तये नमः नागवासधर्मो रत्नमुखः प्रहीरन्द्रबन्धः अघोराय नमः उत्तरे वामदेवाय नमः नवामे वेदकमलासन खण्डामादिगण्ड मनोरथमुद्वादः ब्रह्मागादि नमस्ते अस्तमः अंबिका धर्माय नमः वैराग्याय नमः ऐश्वर्याय नमः पद्माय इंद्राय नमः अग्नि नेत्रे कर्महत्यामा अद्य ओम देव देवगिदं धम लक्ष्मी अवस्ब्रह्मवदीदे धमनेन धादलेन गणस्रभात स्थभोमिन् विस्तता वृद्धानानसने अर्थीरानधादद यत्पुरुषेण अभिसा आस्यासङ्गरिदलः अभद्रं वरुसङ्गसो दत्तये सर्वकुलः निस्तानस्तभ्याः दज्ञा सर्वा यत्पुरुषकावोलपादाभ्युच्छेदः पूर्वागं शूद्र अचः सक्षो प्राणाद्वायुरजायत तद्भागं भूमुर्तिचक्षो जगार चक्रप्रव्राहर्मण विद्याद कीचले लक्ष्मीचपत्रोः अवधार्य
परसदति दुर्गानि विश्वसुन्दन्तरिदा धप्निः ता भक्तिवर्णा धमजागलन्निं वैरोचनिः सर्वफलेति जट्टाः ॐ आदिपूज्याय देवाय वृन्दमोदगदारणे वल्लभा प्राणकान्ताय श्रीगणेशाय मङ्गलमङ्गलवदागणपतये नमो नमः स्वाहा सत्यं लग्नवण्णत्रये जारुणविधवावं दादवे पूज्यमाण स्वाहा भगवान समाय भगवान संबोधा विचेकांगद संबो भगवान अंगार कन्यावदामुक्तये स्वाहा वरदार वेदिकर குழந்தைகளுக்கு நல்ல கல்வி ஞானம் வளமணும் சொல்லி வரதார வேண்டிக்கிறோம் நாமம் ரோதேனா பிரதிமம்முதம் ஆஹா உதக்கரகலேவதாய ஸ்வாஹா அப்படின்னு சொல்லக்கூடிய கோடி தோஷங்களை நிவர்த்தி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு குரு பகவான் அவருக்கு பிடித்தமான அஞ்சல் இடத்திலே பட்டு வஸ்திரம் அவருக்கு பிடித்தமான ஓம் தேவாராஜரீராஜ குருராஜரசிம்ம प्रतिमूदंगलोगाण धन्यवाद नमस्कारये स्वाहा बृहस्पति कर्गदेवता मूर्तये नमो नमः शुक्र कर्गदोष निवर्त्योदोस्त शुक्र कर्गे नाम मंडकान नकुलमुडिय शनीश्वर भगवान काल संबोध नम्रवाहि शनीश्वर वंदा शनीपदाये नमो नमः स्वाहा बोध गम्रा ब्रह्माम्यः ओम राघवे स्वाहा राहुल विजय होमपुरी वर्गे भगवान நமக்கு மோட்சத்தை அளித்துள்ள மோட்சகாரகன உலகி கேது பகவான மனதார வேண்டிக்கிறோம் ஆன செங்கொள் தானியமானது ஆவியாக வழங்கப்படுகிறது சமுதிரம் ருத்ராஜமகம் சஞ்சேத கரணாந்தகம் ஓம் கேதுவே ஸ்வாஹா ஓம் கேது கரகேவதாய ஸ்வாஹா கேது கரகேவ பிரசாத பலசிரஸ்து स्वाहा करंगाले अंगारगाय स्वाहा अस्वत्थं वनस्पतये स्वाहा शुक्राय स्वाहा पन्नी हनीश्वराय स्वाहा वेल्लरुत्तरागवे स्वाहा कुसंगेतवे स्वाहा आलादित्यादि नवकर्गदेवतामूर्तये आसरदिल नल्ल नल्ल अदु नवकर्गदेवतामूर्तये नमो नमः स्वाहा தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அண்ணாமலை வடிவமானவனே போற்றி ஆராத இன்பம் அருளும் மலைப்பூ ஓமை புரஸ்பர 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 கௌர கௌர ரூப தனுரூப கதா கதா பிரஜன பிரஜன கதா கதா மஹா ஓம் நாமேவம் யோமாதச சிம்மவதன மகாபதன மகாபைரவி சர்வசத்ரு கர்மவித்வம் ஜனே அஸ்ரஹோமம் சம்பூர்ணம் இறை பெற்றார் பரமக்களே சிவனே सर्वं पूर्णावहे स्वाहा ओम शिव स्वाहा पूर्ववत्वरा संयोजन काला दान कर्माणि प्रथमान्याधन्न यत्र पूर्वे साक्षादन्ति देवाः आत्मनाय आसन्याय हम्मये द्रवडादमुर्मगे அகிலமாளும் தேவாடல் அரசனே போற்றி சசிதரா போற்றி போற்றி கங்காதரனே போற்றி போற்றி கமல நடனனே போற்றி போற்றி உடுக்கையனே போற்றி நீரணிந்தவனே போற்றி நிலவடியனே போற்றி முக்கண்ணனே போற்றி முயலக சம்ஹரணே போற்றி புலித்தோலனே போற்றி பொன்னம்பலத்திலே பொன் பாதம் வைத்தவா போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி 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 இன்னிசை பிரியனே போற்றி இசையரசனே போற்றி ரூட்
ருத்ர தாண்டவனே போற்றி, ரட்சக தாண்டவனே போற்றி, நாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி போற்றி. ஓம் நம சிவாய சர்வமே நீயே, உயிரின் துடிப்பில் ஒளிரும் ஜோதியே. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, பிறவா நெறி தரும் பேரருள் தேவே, அகிலம் காக்கும் அபய கரத்தோனே, அன்பே வடிவாய் திரண்ட பரம்பொருள் ஆசைகள் நீக்கும் ஆனந்த மூலமே, சிவாய நமவென்று தினமும் சொன்னால் சீற்றம் விலகி சித்தம் குளிருமே. அஞ்சு எழுத்தே எங்கள் தாரக மந்திரம், அதுவே சிவம் என்று காணும் தந்திரம், அண்ணாமலையில் அசைந்தாடும் தேவா. நிலையையூர் அருள்மிகு ஸ்ரீ ஆதிநமிழகி ஐயனார் திருக்கோவிலில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆதிலிங்கேஸ்வரருக்கு 15/12/2025 அன்று 108 சங்கு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அன்னதானமும் நடைபெற்றது. விழாவிற்கு திரு V.S. பூமிபாலன், கிராமத் தலைவர் மற்றும் கமிட்டி மற்றும் கோயில் பங்காளிகள், சிவாச்சாரியார், பூசாரிகள், பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பாக நடைபெற்றது. இப்படிக்கு அம்மாவாசை அன்னதான பணிக்குழு. ஓம் நமச்சிவாயா போற்றி, சங்கொலி கேட்குது பார், ஈசனின் சந்நிதியில் இன்பமாய் அபிஷேகம், சங்கினால் நீராட்டு எங்கள் சங்கரனே, மங்களங்கள் தந்திடுவாய் மகாதேவனே. சங்கு மற்றும் அபிஷேக பெருமை வெள்ளை சங்கு வரிசையிலே, விபூதி பூச்சிடஞ்சொலிக்க தண்ணீர் அல்ல ஆனந்தம் தரையில் சிந்திட பார்க்கிறோம். ஒரு சங்கு, இரு சங்கு, 108 சங்கு கொண்ட உத்தமனின் திருமேனி குளிர அன்புடனே ஊற்றுவதால் அடியார்களின் வினை நீங்க ஆனந்த ரூபனையாடுகின்றாய். மண்ணில் எந்த வரத்தை பெற்றோம் மந்திரங்கள் முழங்கிடவே, விண்ணில் உள்ள தேவர்கள் எல்லாம் விரும்பிய பார்க்கின்றாரே. சிவனின் பெருநாமமும் கோரிக்கையும் கங்கையணிந்த ஜடாதரா, காலனை உதைத்த காலகண்டா, எங்கள் குறைகள் நீங்கிடவே இன்று சங்காபிஷேகம் காண். அன்பே சிவமாய் உள்ளவனே, அருமறை பொருளே நீதானே, நெஞ்சில் நினைத்த வரமெல்லாம் நிமிடத்தில் நீ தருவாய். பஞ்சாட்சரம் மோதுகிறோம், பதமலர் தஞ்சமென்றோம், பகலிரவு உனை மறவாமல் பணிந்திட வரம் வேண்டும். நிறைவும் ஆசீர்வாதமும் சங்காபிஷேகம் கண்டோமே, சகல செல்வமும் பெற்றோமே, சங்கடங்கள் தீர்ந்ததனால் சந்தோஷ கண்ணீர் வடித்தோமே. அக்னியின் பிளமாய் நீ இருந்தாலும் அபிஷேகத்தால் குளிர்ந்துளாய், பக்தியின் உணர்வால் நிரம்பி பரம்பொருளாய் அருள் செய்கின்றாய். ஓம் நமச்சிவாயா போற்றி, சங்கொலி கேட்குது பார், ஈசனின் சந்நிதியில் இன்பமாய் அபிஷேகம், சங்கினால் நீராட்டு எங்கள் சங்கரனே, மங்களங்கள் தந்திடுவாய் மகாதேவனே. பக்தி பெருக்குடன் கூடிய இந்த இனிய வேளையில்
நம் இறைவனுக்கு மிகச் சிறப்பான முறையில் சங்காபிஷேகம் நடைபெற்று வருகின்றது. புனிதமும் பெருமையும் மிக்க 7 புண்ணிய தீர்த்தங்கள் கொண்டு இந்த அபிஷேகம் செவ்வனே நிறைவேற்றப்படுகிறது. 1. மங்களங்கள் அருளும் உத்திர கோசமங்கை தீர்த்தம். 2. பாவங்கள் போக்கும் புனித ராமேஸ்வரம் தீர்த்தம். 3. அருள்மிகு அழகர் கோவில் தீர்த்தம். 4. வளம் தரும் வைகை நதி தீர்த்தம். 5. புண்ணிய பூமியான காசி தீர்த்தம். 6. ஆன்மீக அதிர்வுகள் நிறைந்த நிலையூர் பாட்டையா பிள்ளை தீர்த்தம். 7. மற்றும் பாதுகாப்பு அரணாய் விளங்கும் ஐயனார் கோவில் தீர்த்தம் என இந்த 7 புனித நீர்நிலைகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட தீர்த்தங்களைக் கொண்டு சங்குகளில் நிரப்பி மந்திரங்கள் முழங்க இறைவனுக்கு சங்காபிஷேகம் இனிதே நடைபெற்றது. இந்த தெய்வீக காட்சியைக் கண்டு இறைவனின் முழுமையான அருளை பெறுவோம். சிவனடியார்களுக்கு மிகவும் உகந்த வழிபாடுகளில் ஒன்று சங்காபிஷேகம். சிவபெருமானுக்கு ஏன் சங்கினால் அபிஷேகம் செய்யப்படுகிறது என்பதன் ஆன்மீக மற்றும் தத்துவ காரணங்களை இங்கே காணலாம். சங்கு என்பது கடலிலிருந்து பிறந்தது. லட்சுமியின் சகோதரனாக கருதப்படுகிறது. சங்கின் வடிவம் ஓம்கார நாதத்தின் வடிவமாக பார்க்கப்படுகிறது. சிவபெருமான் நாத வடிவானவர் என்பதால் பிரணவ மந்திரத்தின் உருவமாக திகழும் சங்கு கொண்டு அவருக்கு அபிஷேகம் செய்வது மிகுந்த விசேஷமாகும். சங்கு மங்களத்தின் சின்னம். சங்கின் நுனியில் சந்திரனும் நடுவில் வருண பகவானும் அடியில் கங்கையும் இருப்பதாக ஐதீகம். எனவே சங்கால் அபிஷேகம் செய்யும்போது அனைத்து தேவதைகளின் அருளும் சிவனுக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. ஜாதகத்தில் உள்ள செவ்வாய் தோஷம் அல்லது மற்ற கிரக தோஷங்கள் நீங்கவும் மன அமைதி பெறவும் சங்காபிஷேகம் செய்யப்படுகிறது. சிவபெருமான் பொதுவாக ஆவேசமானவர் அல்லது அக்னிஸ்வரூபமானவர். அவருக்கு குளிர்ச்சியான பொருட்களைக் கொண்டு அபிஷேகம் செய்வது உலகை வெப்பத்திலிருந்து காக்கும் என்பது நம்பிக்கை. சங்காபிஷேகம் குறித்து ஒரு நுட்பமான தத்துவம் உள்ளது. பார்க்கடலை கடைந்தபோது வெளிவந்த பொருட்களில் சங்கும் ஒன்று. சங்கு விஷ்ணுவின் அம்சம். அபிஷேகம் செய்யப்படுவது சிவன். இதன் மூலம் அரியும் சிவனும் ஒன்று என்கிற தத்துவத்தை உலகிற்கு உணர்த்தவே சங்காபிஷேகம் நடைபெறுகிறது. விஷ்ணுவின் அம்சமான சங்கில் கங்கை முதலான புனித நீரை நிரப்பி சிவனுக்கு அர்ப்பணிப்பது மகா புண்ணியமாக கருதப்படுகிறது. கார்த்திகை சோமவாரம் அதாவது திங்கட்கிழமைகளில் 108 அல்லது 1008 சங்குகளைக் கொண்டு சிவனுக்கு அபிஷேகம் செய்வது மிக உயரிய பலன்களை தரும். சங்கு கடலின் ஆழத்திலிருப்பது போல மனித மனமும் அலைபாயாமல் இறைவனிடம் ஒடுங்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. சங்கு முழக்கம் எதிர்மறை ஆற்றலை அழித்து நேர்மறை ஆற்றலை உருவாக்கும். ஓம் எனும் பிரணவ நாதத்தின் வடிவமான சங்கினால் அண்ட சராசரங்களையும் காக்கும் ஆதி லிங்கேஸ்வரருக்கு நடைபெறும் இந்த சங்காபிஷேகம் நம் பாவங்களை நீக்கி புண்ணியத்தை வழங்கும். சங்கே முழங்கு சிவசங்கே முழங்கு, சங்கே முழங்கு சிவசங்கே முழங்கு. சங்காபிஷேகம் காண பக்தி பாடல் பாடு. வெள்ளை சங்கு நீராட எங்கள் வெள்ளை கைலாயன். உள்ளம் குளிரும் காட்சி கண்டால் பிறவி தீரும். Shivaya Om Namah 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 Shivaya. Shivaya Om Namah Shivaya Om Namah Shivaya Om Namah Shivaya.
சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அண்ணாமலை வடிவமானவனே போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி ஏகாம்பரனே போற்றி உருவமே போற்றி உயிர்க்குயிரே போற்றி சோதியாய் நின்றவனே போற்றி ஆதியாய் நின்ற சிவனே போற்றி அந்தமில்லாமுதமே போற்றி ஓம் நமச்சிவாய 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 என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா நீ அப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி 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 தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி 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 ஓம் நடராஜா போற்றி ஓம் தில்லைவானா போற்றி ஆனந்த தாண்டவனே அன்பின் உருவமே அகிலமாளும் தேவாடல் அரசனே போற்றி சசிதரா போற்றி போற்றி கங்காதரனே போற்றி போற்றி கமல நடனனே போற்றி போற்றி உடுக்கையனே போற்றி நீரணிந்தவனே போற்றி நிலவடியனே போற்றி முக்கண்ணனே போற்றி முயலக சம்ஹரணே போற்றி புலித்தோலனே போற்றி பிடம்பேந்தியவனே போற்றி பொன்னம்பல
பருவத்திலே பொன் பாதம் வைத்தவா போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி 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 இன்னிசை பிரியனே போற்றி இசையரசனே போற்றி ரூட்ர தாண்டவனே போற்றி ரட்சக தாண்டவனே போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி 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 ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி ஏகாம்பரனே போற்றி உயிர்க்குயிரே போற்றி சோதியாய் நின்றவனே போற்றி ஆதியாய் நின்ற சிவனே போற்றி அந்தமிலா அமுதமே போற்றி ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமசிவாய. அருள்மிகு நிலையூர் ஸ்ரீ ஆதின மிழகி ஐயனார் திருக்கோவிலில் எழுந்தருளியிருக்கும் எல்லாம் வல்ல ஸ்ரீ ஆதிலிங்கேஸ்வர பெருமானின் திருவருளால் மாதந்தோறும் அமாவாசை திருநாளில் அன்னதானப் பணி மிகச் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. அன்னமிடுவது அரும்பெரும் புண்ணியம் என்பதை உணர்ந்து இந்த தெய்வீகப் பணியில் ஒவ்வொரு அமாவாசையன்றும் நடைபெறுகின்ற இந்த அன்னதான நிகழ்வில் பக்தர்கள் அனைவரும் பெரும் திரளாக கலந்து கொண்டு எம்பெருமானின் திருவருளையும் அன்னதான பிரசாதத்தையும் பெற்றுக்கொண்டனர். இப்படிக்கு அமாவாசை அன்னதான பணிக்குழு ஸ்ரீ ஆதின மிழகி ஐயனார் திருக்கோவில், நிலையூர். சிவனடியார்களுக்கு மிகவும் உகந்த வழிபாடுகளில் ஒன்று சங்காபிஷேகம். சிவபெருமானுக்கு ஏன் சங்கினால் அபிஷேகம் செய்யப்படுகிறது என்பதன் ஆன்மீக மற்றும் தத்துவ காரணங்களை இங்கே காணலாம். சங்கு என்பது கடலிலிருந்து பிறந்தது. லட்சுமியின் சகோதரனாக கருதப்படுகிறது. சங்கின் வடிவம் ஓம்கார நாதத்தின் வடிவமாக பார்க்கப்படுகிறது. சிவபெருமான் நாத வடிவானவர் என்பதால் பிரணவ மந்திரத்தின் உருவமாகத் திகழும் சங்கு கொண்டு அவருக்கு அபிஷேகம் செய்வது மிகுந்த விசேஷமாகும். சங்கு மங்களத்தின் சின்னம். சங்கின் நுனியில் சந்திரனும் நடுவில் வருண பகவானும் அடியில் கங்கையும் இருப்பதாக ஐதீகம். எனவே சங்கால் அபிஷேகம் செய்யும்போது அனைத்து தேவதைகளின் அருளும் சிவனுக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. ஜாதகத்தில் உள்ள செவ்வாய் தோஷம் அல்லது மற்ற கிரக தோஷங்கள் நீங்கவும் மன அமைதி பெறவும் சங்காபிஷேகம் செய்யப்படுகிறது. சிவபெருமான் பொதுவாக ஆவேசமானவர் அல்லது அக்னிஸ்வரூபமானவர். அவருக்கு குளிர்ச்சியான பொருட்களைக் கொண்டு அபிஷேகம் செய்வது உலகை வெப்பத்திலிருந்து காக்கும் என்பது நம்பிக்கை. சங்காபிஷேகம் குறித்து ஒரு நுட்பமான தத்துவம் உள்ளது. பார்க்கடலை கடைந்தபோது வெளிவந்த பொருட்களில் சங்கும் ஒன்று. சங்கு விஷ்ணுவின் அம்சம். அபிஷேகம் செய்யப்படுவது சிவன். இதன் மூலம் அரியும் சிவனும் ஒன்று என்கிற தத்துவத்தை உலகிற்கு உணர்த்தவே சங்காபிஷேகம் நடைபெறுகிறது. விஷ்ணுவின் அம்சமான சங்கில் கங்கை முதலான புனித நீரை நிரப்பி சிவனுக்கு அர்ப்பணிப்பது மகா புண்ணியமாக கருதப்படுகிறது. கார்த்திகை சோமவாரம் அதாவது திங்கட்கிழமைகளில் 108 அல்லது 1008 சங்குகளைக் கொண்டு சிவனுக்கு அபிஷேகம் செய்வது மிக உயரிய பலன்களை தரும். சங்கு கடலின் ஆழத்திலிருப்பது போல மனித மனமும் அலைபாயாமல் இறைவனிடம் ஒடுங்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. சங்கு முழக்கம் எதிர்மறை ஆற்றலை அழித்து நேர்மறை ஆற்றலை உருவாக்கும். ஓம் எனும் பிரணவ நாதத்தின் வடிவமான சங்கினால் அண்ட சராசரங்களையும் காக்கும் ஆதிலிங்கேஸ்வரருக்கு நடைபெறும் இந்த சங்காபிஷேகம் நம் பாவங்களை நீக்கி புண்ணியத்தை வழங்கும். விழாவிற்கு திரு V.S. பூமிபாலன், கிராமத் தலைவர் மற்றும் கமிட்டி மற்றும் கோயில் பங்காளிகள், சிவாச்சாரியார்,
பூசாரிகள் அனைவரும் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பாக நடைபெற்றது. இப்படிக்கு அம்மாவாசை அன்னதான பணிக்குழு. ஓம் நம சிவாய 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 ஓம் நம சிவாய. உங்க சிறந்த தருணங்களை சிறப்பா பதிவு செய்ய உங்க பைனரி மீடியா டீம் ரெடியா இருக்கு. இப்பவே எங்களை தொடர்பு கொள்ளுங்க. தரத்துக்கு நாங்க பொறுப்பு. பைனரி மீடியா 9843594009.